அந்த செல்வந்தன், எது எப்படியானாலும் சரி, உன் அகத்துக்காரர் எப்படியும் வீடு வந்து சேர்ந்துதானே ஆக வேண்டும். அப்போது கண்டிப்பாக வசூல் செய்து கொள்கிறேன் என்று திண்ணையிலேயே படுத்துக் கொண்டு விட்டான். அடியேனின் கேள்விக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம் சுவாமி? அதற்குத்தான் இவ்வளவு நேரம் விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தேன். இன்னும் இந்த மரமண்டைக்கு ஏறமாட்டேன் என்கிறதே சுவாமி. சற்று உடைத்தே சொல்லிவிடுங்களேன். அரையரே, உனக்கு விளங்கிவிட்டதா? விளங்கியது என்றாலும் தாங்களே அவருக்கு விளக்கி விடுங்கள் சுவாமி. மலராண்டான், கேட்டு நன்கு மனதில் இருத்திக்கொள். உதாரணக் கதையில் குறிப்பிட்டேனே, அந்த செல்வந்தன், அது வேறு யாரும் இல்லை, செல்வத்துக்கெல்லாம் தலைவியாகிய, செல்வத் திருவை தன் மார்பில் தாங்கிய சாக்ஷாத் அந்த எம்பெருமானே. கடன் தொகை இந்த ஜீவ ஆத்மா. கடனாளி யாரென்றால் இந்த ஆத்மாவை தாங்கி நிற்கும் இந்த உடல், தேகம். கடன் வாங்கிய தொகை அந்த செல்வந்தனின் சொத்தல்லவா? அதாவது உடையவன். சொத்தை உடையவன் சுவாமி. நாமெல்லாம் அவன் சொத்து, அதாவது உடைமை. ஆனால் தேகத்தை பெற்ற நாம் உள்ளிருக்கும் கடன் தொகை எனும் ஆத்மாவை அந்த உடையவருக்கு சமர்ப்பிக்க மறுக்கிறோம், மறக்கிறோம். ஆனால் தன் சொத்தாகிய ஆத்மாவை திரும்ப அடைய வேண்டி அந்த எம்பெருமான் நம் இடத்திற்கு நடையாய் நடந்து, பின் நின்றான் என்ற நிலை கடந்து, பிறகு அமர்ந்தான் என்ற நிலையை தாண்டி, இறுதியாக கிடந்தான் என்ற கிடந்த கோலத்தின் மூலமாவது தன் சொத்தை, தன் உடைமையை பெற நினைக்கிறான். இப்போது புரிகிறதா? புரிந்தது சுவாமி, நன்றாக புரிந்து கொண்டேன். நம் மீது எவ்வளவு பரிவிருந்தால் பகவான் இப்படி படுத்து கிடப்பார்? அதன் சூட்சுமத்தை இவ்வளவு நாள் நான் அறியாமல் போனேனே சுவாமி. வாருங்கள். அடியேன் சுவாமி, அடியேன். வா பெரிய நம்பி, வா திருக்கோஷ்டி நம்பி. சம்பிரதாய சிற்பிகளாக திகழ்வீர்களாக. பெரிய நம்பி, திருக்கோஷ்டி நம்பியை மடத்து வரை கொண்டு வந்து விடு என்று உனக்கு சொல்லவில்லையே. நீ உன் அகத்திற்கு சென்று சற்று சிரமப்பரிகாரம் செய்து கொண்டு பிறகு வந்திருக்கலாமே. இருக்கட்டும் சுவாமி, தாங்கள் அடியேனிடம் ஒரு பணியை ஒப்படைத்தீர்கள். அதை நிறைவேற்றிய பின் தங்களிடம் தெரிவித்துவிட்டு செல்வதுதானே முறையாக இருக்கும். என்னவோ, ஆளுக்கு ஒரு காரணத்தை உடனடியாக வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதோ நிற்கிறானே வரரங்க அரையர், இவனும் இன்னும் அகத்திற்கு செல்லவில்லை. நீ கூப்பிட்டவுடன் திருக்கோஷ்டி நம்பியும் போட்டது போட்டபடி இங்கு ஓடி வந்திருக்கப் போகிறான். மொத்தத்தில் உங்களின் தர்ம பத்தினிகள் அடியேனை சபித்துக் கொண்டிருக்கப் போகிறார்கள். இந்த கிழட்டு சந்நியாசியின் தொல்லை தாங்க முடியவில்லையே என்று. இப்படியெல்லாம் ஒரு காலத்திலும் இல்லை சுவாமி. தாங்கள் யார்? தாங்கள் எங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை ஆச்சாரியர் மட்டுமல்ல, தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து எங்களை வழிநடத்திச் செல்கிறீர்கள். பின்னர் இறுதி இலக்கும் நித்திய வாசஸ்தலமாகிய வைகுண்டத்தை அடைய வழிகாட்டியாகவும் திகழ்கிறீர்கள். எனவே யாரும் தங்களை வசைபாடவில்லை சுவாமி. சுவாமி, தாங்கள் ஏதோ அவசரமாக அடியேனை அழைத்து வரச் சொன்னதாக பெரிய நம்பிகள் கூறினார். ஆமாம் திருக்கோஷ்டி, நீதான் சற்று நேரத்திற்கு முன்பு சொன்னாயே, உங்கள் அனைவருக்கும் அடியேன் தகப்பன் ஸ்தானம் என்று. அந்த ரீதியிலேயே சில விஷயங்கள் பேச வேண்டும். உனக்கு அரியக்குடி ஸ்ரீ வைஷ்ணவரை ஞாபகம் இருக்கிறதோ? அதுதானப்பா, அந்த சுந்தரவரதன் அரியக்குடி. இப்பொழுது ஞாபகத்திற்கு வந்துவிட்டது சுவாமி. அவருக்கு ஒரு குமாரத்தி இருப்பதை நீ அறிவாய் அல்லவா? அறிவேன் சுவாமி. சிறு குழந்தையாக அவளை பார்த்தது. இப்பொழுது அப்பெண்ணிற்கு திருமணமே ஆகியிருக்க வேண்டுமே. அதுதான் இல்லை, இன்னும் ஆகவில்லை. ஓ, அவர் இங்கு வந்திருந்தாரா? ஆம், அவர் இங்கே நம் மடத்திற்கு வந்திருந்தார். தன் ஏழ்மை நிலையை சொல்லி
அடியேனிடம் மிகவும் வருத்தப்பட்டார். பாவம், சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவர், வறுமையிலும் செம்மையானவர். இருப்பினும் அவ்வூரில் உள்ள சக வைஷ்ணவர்கள் அவரின் நிலையை மனதில் கொண்டு சம்பந்தம் பேச முன்வராததுதான் மிகவும் ஆச்சரியம். சுந்தரவரதனோ பெற்ற கடனுக்கு கன்னிகாதானம் செய்ய முடியாமல் பரிதவிக்கிறார். அடடா, இது மிகவும் சங்கடம்தான். அவர் துயரை போக்க ஒருவருமா முன்வரவில்லை அந்த ஊரில்? பரஸ்பரம் ஸ்ரீ வைஷ்ணவர்களிடம் காணப்பட வேண்டிய இந்த பரிவைத்தான் அடியேன் எதிர்பார்த்தேன். நீ சம்மதித்தால் அடியேனுக்கு உன்னால் ஒரு உபகாரம் செய்ய முடியுமா? சுவாமி, தாங்கள் கூறி அடியேன் எதை மறுத்திருக்கிறேன்? சொல்லுங்கள், அல்லது ஆணையிடுங்கள் சுவாமி. உன் மைத்துனன் ஒருவன் இருந்தானே, அவன் பெயர் என்ன? மாதவன் சுவாமி. ஆ, அவன் இப்போது உன்னுடன் தானே இருக்கிறான்? உத்தியோகம் பார்க்கிறான் இல்லையா? தற்போது அவன் தன் தாய் தந்தையரோடு, அதாவது அடியேனின் மாமனாரோடு தான் இருக்கிறான். ஆ, அவ்வூரிலேயே தகுந்த வேலையை தேடிக்கொண்டு ஒழுங்காகவே இருக்கிறான் சுவாமி. அப்படியா? மிகவும் சந்தோஷம். முன்பு ஒரு முறை திருமணம் நடக்க இருந்தது. நம் மாரநேர் நம்பி விஷயம் அனைத்தும் அடியேனுக்கு ஞாபகம் இருக்கிறது. சரி, உன் மைத்துனனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகவில்லைதானே? ஆம் சுவாமி. அப்படியென்றால் நீ ஏன் அந்த அரியக்குடி சுந்தரவரதன் குமாரத்தியை உன் மைத்துனனுக்கு வரனாக்க கூடாது? உனக்கு இதில் சம்மதம் உண்டா? சுவாமி, என்ன சுவாமி இது? தாங்கள் மனத்தால் நிச்சயம் ஆலோசித்து ஒரு விஷயத்தை அடியேனிடம் கேட்கிறீர்கள். அதுவும் ஆச்சாரியரே, அடியேனின் மைத்துனனை மனதில் நிறுத்தி கேட்கிறீர்கள் என்றால் மாதவன் பெற்ற பேருதான் என்ன? அடியேனுக்கு மனப்பூர்வமான சம்மதம் சுவாமி. இருப்பினும் பெற்ற தந்தையான மாதவனின் தந்தை, அதாவது அடியேனின் மாமனார் இருக்கையில் அவரிடம் ஒரு வார்த்தை தெரியப்படுத்த வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் நிச்சயம் அவரும் சம்மதிப்பார் என்றுதான் தோன்றுகிறது. உன் கூற்று உண்மைதான். உன் மாமனாரின் சம்மதம் அவசியம். அதேபோல் மாதவனின் விருப்பத்தை அறிவதும் மிகவும் அவசியம். சரி, நீ அவர்களிடம் பேசிவிட்டு கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியோடு வா. முயற்சி எடுப்போம். பிறகு எல்லாம் அந்த அரங்கனின் அருள். சரி, நீங்கள் அனைவரும் சென்று சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். என்ன கதிரேசா, கூரத்தில் தமிழ் பாசுர பாடசாலை நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறதா? அதை அவன் சொல்லித்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்படியல்ல திருமேனி. கதிரேசன் எந்த நிலையில் இங்கு வந்தான், அவனிடத்தில் என்னென்ன மாற்றங்கள் தென்பட்டது என்பதெல்லாம் நமக்கு தெரிந்த ஒன்றுதான். விருப்பம் இல்லாமல் ராமானுஜர் அண்ணாவை சந்திக்க வந்தவன் இப்போது நிரந்தரமாக கூரத்திலேயே குடிபெயர்ந்து விட்டான். ஆதலால் அவன் க்ஷேமலாபத்தை விசாரித்தேன். என்ன கூறுவதென்றே அடியனுக்கு தெரியவில்லை. எங்கெங்கேயோ எப்படியெல்லாமோ இருந்தேன். பொறுப்பற்ற நிலையில், வாழ்க்கையில் ஒரு பற்றோ பிடிப்போ இல்லாமல். ஆனால் ராமானுஜரை சந்தித்த பிறகு அடியேனின் வாழ்க்கையே முற்றிலும் மாறிவிட்டது. மனிதன் எங்கு பிறந்தால் என்ன, எங்கு வாழ்ந்தால் என்ன, பின்பற்றும் வாழ்க்கை முறைதான் முக்கியமானது. உண்ண உணவு, உடுத்த உடை, இருப்பதற்கு ஓர் இடம், இவை மூன்றும் இருந்தால் ஒரு வைணவன் எங்கு வேண்டுமானாலும் சந்தோஷமாக இருக்க முடியும் என்ற ஒரு உன்னதமான, ஒரு அரிய கருத்தினை ராமானுஜர் ஐயா போதித்திருக்கிறார். அது என் ஆழ் மனதில் பதிந்து விட்டது. அந்த விதத்தில் பார்த்தால் பாசுர பாடசாலையை நிர்வகித்துக் கொண்டும் என்னுடைய நித்திய கர்மானுஷ்டானங்களை செவ்வனே செய்து கொண்டும் மன நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் அடியேனும் என் சக தர்மிணியும்
நன்றாக வாழ்ந்து வருகிறோம். அவை அனைத்திற்கும் காரணகர்த்தா ராமானுஜர் சுவாமிகள்தான். அது சரி கதிரேசா, நீ சந்தோஷமாகத்தான் இருக்கிறாய். ஆனால் நாங்கள்தான் கூடிய விரைவில் எங்கள் சந்தோஷத்தை இழக்கப் போகிறோம். ராமானுஜன் விரைவில் திருப்புட்குழிக்கு சென்று விடுவான். அவனுடன் நீயும் சென்று விடுவாய். எஞ்சியிருப்பது நாங்கள் மட்டுமே. ராமானுஜன் இல்லாமல் நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? சாரங்கா, மனித சிந்தனை எப்பொழுதுமே சுயநலம் கருதித்தான் இருக்கிறது. நீயோ நம்மை பற்றியும் நம் சந்தோஷத்தை பற்றி மட்டுமே கவலை கொள்கிறாய். ஆனால் ராமானுஜத்தின் அகத்துக்காரி தஞ்சாவின் நிலையை சற்று சிந்தித்து பார்த்தாயா? திருமணம் நிகழ்ந்த குறுகிய காலத்திலேயே இருவரும் பிரிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். நாமாவது நட்பு ரீதியாக பழகிக் கொண்டிருக்கிறோம். நமக்கே இந்த பிரிவு ஏற்புடையதாக இல்லை எனும் போது ஒரு மனைவி தன் கணவனை பிரிந்திருப்பது என்பது மிகவும் கடினமாயிற்றே. நீ கூறுவது முற்றிலும் உண்மை திருமேனி. அடியேனை குடும்பத்துடன் கூரத்திற்கு செல்லும்படி கூறிய ராமானுஜர் அவர் மட்டும் ஏன் தனியாக திருப்புட்குழிக்கு செல்ல வேண்டும் என்பது அடியேனுக்கு விளங்கவில்லை. அதற்கான காரணம் என்னவாக இருக்க முடியும்? காரணம் இருக்கிறது கதிரேசா. கதிரேசா, காரண காரியம் இல்லாமல் அடியேன் எதையும் செய்வதில்லை. சுவாமி, அது அடியேனுக்கும் நிதர்சனமாக தெரியும். ஆனால் நீங்கள் சிந்திக்கும் விதம், செயல்படும் நோக்கம், இவைகள்தான் பெரும்பாலும் இந்த சிறு புத்திக்கு எட்டுவதில்லை. அறிந்தோ அறியாமலோ நீங்கள் அனைவரும் அடியேனை ஒரு வழிகாட்டியாக முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே முன்னிலையில் இருப்பவர்களை அவர்களுடன் இருப்பவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஆகையாலேயே அடியேன் கூறும் வார்த்தையும் செய்யும் ஒவ்வொரு செயலும் தீர ஆராய்ந்து சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு பொறுப்பு, ஒரு நிர்பந்தம் அடியேனுக்கு உள்ளது. வழிநடத்திச் செல்பவனுக்கு மற்றவர்களை விட பொறுப்பு அதிகம். அவர்களை தவறான பாதையில் அவன் இட்டுச் செல்லக்கூடாது. கதிரேசா, நீ கூரத்திற்கு குடும்ப சமேதமாகச் செல்ல வேண்டும் என அடியேன் கூறியதற்குக் காரணம், நீ அங்கு ஆசானாகவும் தமிழ் பாசுர பாடசாலைக்கு துணை ஆசிரியனாகவும் பொறுப்பேற்கச் சென்றாய். ஆகவே நீ உன் பணியை செவ்வனே செய்ய உனக்கு தோதாக இருக்க உன் குடும்பத்துடன் அங்கு செல்லுமாறு கூறினேன். ஆனால் அடியேனோ திருப்புட்குழிக்கு ஒரு மாணவனாக செல்கிறேன். குருகுல வாசத்தில் இருக்கும் ஒரு மாணவன் எப்படி இருக்க வேண்டும்? குருநாதரின் சேவைகள்தான் பிரதானமாக இருக்க வேண்டும். அனுதினமும் அதிகாலையில் எழுந்து ஆசானுக்கு பணிவிடை செய்வதுதான் அந்த மாணவனின் பிரதான பணி. அவருடைய இருப்பிடத்தை சுத்தம் செய்வதிலிருந்து அவருடைய வஸ்திரங்களை தோய்ப்பது வரை எல்லாமே ஒரு மாணவனின் கடமை. அதுதான் அவனுக்குண்டான லட்சணம், அவனுக்குண்டான குணாதிசயம். அப்படி இருக்கும்போது அவருக்கு ஏதுவாக இருக்க வேண்டிய அடியேன் மனைவியை அழைத்துச் சென்றேன் என்றால், மாணவன் என்றில்லாமல் கணவன் என்ற உறவு முதன்மை பெற்று அந்த சேவைகளையும் பணிவிடைகளையும் அடியேனின் மனமும் உடலும் எதிர்நோக்கத் துவங்கும். இதனால் அடியேன் பணியாற்ற வேண்டிய முதன்மையான கடமையில் குந்தகம் விளைய வாய்ப்பு உண்டு. மாணவனாக இருப்பது என்பது ஒரு தவம் இருப்பதற்கு சமம். அடியேன் கிரகஸ்தனாக இருந்தாலும் மாணவனாக இருக்கும் காலகட்டத்தில் பிரம்மச்சரிய வாழ்க்கையை கடைபிடிப்பதுதான் முறை. அதுதான் இலக்கணம், அதுதான் தர்மம். இப்படிப்பட்ட ஒரு நியம நிஷ்டை இருந்தால்தான் குருவிடம் முழுமனதுடன் ஈடுபட்டு அவர் கற்றுக் கொடுக்கும் பாடத்தில் ஒருமித்த கவனம் ஏற்படும். கதிரேசா, அடியேன் கூறிய விளக்கத்திலிருந்தே அடியேன் எடுத்த முடிவு சரி என்பதை நீ இப்போது உணர்ந்திருப்பாய் என்று எண்ணுகிறேன். ஆஹா, என்ன ஒரு துல்லியமான விளக்கம்! அடியேன் உங்களை நாடி வந்ததில் அதீத பெருமை கொள்கிறேன் சுவாமி. அதெல்லாம் இருக்கட்டும் ராமானுஜா. நீயோ இப்பொழுது அடுத்த நிலைக்கு செல்லப் போகிறாய். இதுநாள் வரை மயூரவண்ணன் சுவாமி குருவிடம் இருந்த நீ இப்பொழுதோ செல்லப் போவது யாதவ பிரகாச சுவாமிகளிடம். அவரோ
ஆச்சாரிய சீலர். நீ கூறுவது உண்மைதான் திருமேனி. யாதவ பிரகாசர் ஆச்சாரிய சீலர் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அவரிடம் அடியேன் கற்பது மிகவும் உச்சிதமான விஷயம்தான். ஆனால் அடியேனுக்கு பாடம் புகட்டிய மயூரவண்ணன் சுவாமிகளை எந்த நிலையிலும் எந்த காலகட்டத்திலும் இரண்டாம் பட்சமாக கருத மாட்டேன். இவரிடமிருந்து அடியேன் பயின்றதையும் மறக்க மாட்டேன். அதேபோல் அடியேனின் தந்தையாக இருப்பினும் சிறு வயது முதலே அடியேனுக்கு கல்வி ஞானத்தை புகட்டியவர் அவர். அடியேனின் பால்ய பருவத்திலிருந்து இன்று வரை. ஆதலால் அவர் அடியேனின் பிரதம குரு ஆகிறார். எவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா எல்லோருக்கும் சைத்திய குருவாக திகழ்கிறாரோ அதேபோல் அடியேனின் தந்தை சிக்ஷா குருவாக திகழ்கிறார். கல்வி குருவாக மயூரவண்ணன் சுவாமிகள் இருக்கிறார். சுருங்கச் சொன்னால் சைத்திய குரு கிருஷ்ண பரமாத்மா, சிக்ஷா குரு தந்தை மற்றும் கல்வி குரு மயூரவண்ணன் சுவாமிகள். அடியேன் எந்த நிலை அடைந்தாலும் அடியேனின் மனதில் கொண்ட இவர்களின் நிலையில் என்றுமே மாற்றம் இருக்காது. இவர்கள்தான் அடியேனின் வாழ்க்கைப் பாதையை வழிவகுத்த முப்பெரும் ஆசான்கள். அவர்களை என்றும் மறக்க மாட்டேன். சம்மதித்து விட்டார். ராமானுஜனை தன் மாணவனாக ஏற்றுக்கொள்ள யாதவ பிரகாசர் சம்மதித்து விட்டார். சோழ நாடு, சேரநாடு, பாண்டிய நாடு என்ற மூவேந்தர்களின் நாட்டில் நான் எங்கிருந்தாலும் சோழ நாட்டிற்குள் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் என் கண்காணிப்புக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கும்.